அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் கண்ணன். நமது யூடியூப் சேனல் கண்ணன் டாக்ஸ். இது மூலியமா நான் தினமும் ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய இந்த ஒரு பயிற்சியை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக இன்னைக்கு நான் ஏற்படுத்திய தலைப்பு தான் உன் வாழ்க்கை உன் கையில். இது உங்கள் வாழ்க்கையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும் சரி, நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் சரி, சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை நம்ம சொல்ல போறதில்லை. இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் இந்த ஒரு தலைப்பை எடுத்தேன். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வியோட என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிரகங்களா, இல்ல காலமா, குடும்பமா, இல்ல நம்மளுடைய சுற்றுச்சூழலா? இதுதான் இதனுடைய கேள்வி. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நாம் மட்டும்தான், மற்ற எதுவுமே கிடையாது. நாம ஒரு முடிவை எடுத்து அது தவறோ சரியோ எப்படி இருந்தாலும் அதை சரியான ஒரு பயணத்தை நோக்கி நம்மளுடைய அந்த முடிவை நாம கொண்டுகிட்டு போகணும். அதுக்கு மூலம் நமக்கு தன்னம்பிக்கை வரணும். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயங்களே சொல்றேன். தோல்வி ஒரு அனாதை, வெற்றிக்கு நிறைய சொந்தங்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நாம ஒரு தோல்வியை அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளை டிமோட்டிவ் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. எல்லா விதமும் நடக்கும். காரணம் நம்மளுடைய தோல்வியால் ஏற்பட்ட விளைவுகள் தான் அது. சரி, அப்படி ஏற்பட்ட ஒரு தோல்வியினுடைய விளைவுலேருந்து நாம் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா, நாம மூலம் சரியான விஷயங்களை தீர்மானிக்கணும். அந்த தீர்மானமே நம்ம அடைஞ்ச தோல்வியிலும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பல் புயல் வந்துருது, இல்ல பெரிய அலை ஏதோ ஒண்ணு வந்துருது. ஆனா அந்த கப்பல் எப்படி இயங்குது? அதனுடைய சுக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு ரொட்டேட்டர் மூலியமா தான் அந்த கப்பல் இயங்கும். அவ்வளவு பெரிய கப்பலுக்குமே அந்த ரொட்டேட்டருங்கிற சுக்கான்ங்கிற ரொட்டேட்டர் தான் அதுக்கு ஒரு பலம். அந்த மாதிரி அப்படியாப்பட்ட கப்பலையே கடல்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லாம தண்ணீர்ல மிதக்கிற அந்த கப்பலை ஒரு சுக்கான் மூலியமா நாம சரியான திசைக்கு கொண்டு போய் அதை வெற்றி பெற மாதிரி, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கடல்ல பல அவமானங்கள்ங்கிற பேரலைகள் வரும், தோல்விகள் அப்படிங்கிற இடி மின்னல் வரும். இதை எல்லாமே நம்ம தாண்டி தான் நம்மளுடைய வாழ்க்கைய நாம ஒரு நல்ல சரியான பாதைக்கு கொண்டுட்டு போக முடியும். நாம் எப்ப பார்த்தாலுமே சமூகம் என்ன நினைக்கும், நம்மளை சுற்றி இருப்பவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்காக தான் வாழ்றோம். ஆனா நாம் இப்பொழுது என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, நாம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் எடுத்த முடிவுல என்ன தவறு நடந்தது, அந்த தவறுல இருந்து நாம் என்ன திருத்திக்க போறோம், அப்படி திருத்திக்கிட்டோம்னா அது எந்த வகையில செம்மைப்படுத்த முடியும், எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இப்ப நமக்கு தேவை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும் ஒரு சிறிய சக்தி, ஒரு பெரிய சக்தி நம்மளுடைய ஒரு சிறிய முடிவுகள் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போறதுக்கு உண்டான எல்லா நல்லது விஷயங்களும், தீர்மானங்களும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. எனவே ஒரு இறுதியாக ஒரு சின்ன வரி நான் சொல்ல விரும்புறேன். விதி கதவை திறந்து விடும், ஆனா அந்த வாய்ப்புங்கிற வீட்டுக்குள்ள போறதுக்கு உண்டான சக்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. எனவே யாரும் ஒரு தடவை நம்ம தவறு அழைச்சிட்டோம், தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்காம மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய முயற்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொல்லி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்முடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்முடைய நண்பர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களில் ஒருத்தன் தான். எனக்கு பெரிய பேச்சு நடை தெரியாது. இருந்தாலும் ஒரு புதிய முயற்சியா நாமளும்
தன்னம்பிக்கையோட ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த ஒரு முயற்சி. இதுல வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன், நிறைய பேர் ஏதோ கேலி பண்ணுவாங்களா, இல்ல நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனா என்னுடைய நண்பர்களாகிய நீங்க அனைவருமே எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்றீங்க. இன்னும் நான் அடுத்தடுத்து நான் வந்து நல்ல சிறப்பா இதுல பயணம் பண்ணுவோம்னு சொல்லி நம்புறேன். அதனால என்னுடைய சேனலை கண்ணன் டாக்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, நாளையும் நமதே. நன்றி.